ஆடுகவே ஆடுகவே முதல் ஆடுகவே ஐயா முருகாடுகவே வாழும் மனிதர் யாவருக்கும் வழித்துணையா வேலவனே ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஆடும் ஊஞ்சல் ஆடுகவே ஐயா. நண்பர்களே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து லண்டன் பெம்பிளி இளபதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவேன், இல்லாட்டி சிவன் டெம்பிள்னு சொல்லுவேன். இன்றைக்கு வந்து 28/10/2025 செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் வந்து லோட் முருகனுக்கு இது திருக்கல்யாண தினமாம் இன்றைக்கு அது அந்த பூஜைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஸ்பெஷல் பூஜைகள் அதை தான் உங்களுக்கு காடப்புறம் மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. தேங்க்யூ. போகணும் கஷ்டம் போல முருகனுக்கு 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 திரு செந்தூர் முருகனுக்கு திரு கரணியவனுக்கு நூல் கந்தனுக்கு ராமவேலனுக்கு வைத்தந்தனுக்கு பழனியாண்டவனுக்கு பழனியாண்டவனுக்கு திரு செந்தூர் தேவனுக்கு திரு கரணியவனுக்கு நூல் கந்தனுக்கு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு யானைகள் அனங்கும் வாழ்க மாறிலா மண்ணே வாழ்க வாழ்க சீரடியாரண்டேசமஹாபாகா சிவத்யானபராஜன சிவபூஜா பலம் தேஹி சிவஸ்கந்தம் நமோஸ்துதே நான் முகன் திருவாள் பூஜை பேரருளிங்கம் ராஜகர்வலிங்கம் பலி பலி முனிவர்கள் வழிமனுலிங்க மனகராசிலிங்கம் திருமணோ மன கமலிங்க சீதாசலிங்கம் சாடிடும் பாம்பனை லிங்கம் கனகடி பாபாடி லிங்கம் சாரத்தை அழித்தலிங்கம் குங்குமதந்தனம் பொழிந்தேகம் சிங்கம் பங்கஜவயவலை சூதைகம் மந்திர பாவத்தை போலிடும் லிங்கம் பணதம் சாதிகள்
அமரகடங்கள் கோட்டேகம் நீங்கம் அன்பர்கள் பக்தேகம் நீங்கம் அதிரவ கோடி சுரமேகம் மனதவே சிவலிங்கம் எத்திகள் மலர்கள் சூடேகம் நீங்கம் எல்லா பிறப்புக்கும் காரணலிங்கம் அது சகரில் பிறமாக பிறவிங்கம் மனதவே சிவலிங்கம் உணவர்களுடன் கொள்ளும் லிங்கம் நிரந்தரமாக மலர்வைலிங்கம் அதை கேட்கும் லிங்கம் மனதவே சிவலிங்கம் மனதவே சிவலிங்கம் மனதவே சிவலிங்கம் பார்வதி பதே சாப்பிட்டீங்க. ஆனா அந்த பின்னாடி எல்லாம் ஒரு 45 பேர் சொல்லுங்க. இந்த பின்னாடி இருக்கிற 6 பேர் சொல்ல மாட்டேங்க. நாங்க நல்ல விஷயம் சொல்லலாம்னு தான் நினைக்கிறோம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் சொன்னாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு மக்களுக்கு எல்லாம் புரியாது. நீங்க வேணா இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்த திருப்பி கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்க. கந்தசக்தியில எப்படிதான் இந்த ஓமாம்புலிகள் பிரணவ மந்திரத்தை முத நாள் வந்து சுரேஷியா சொன்னாரு. இன்னைக்கு வியாழக்கிழமை சுவாமிநாத குருவா இருந்து சுவாமிமலையில பிரம்மோபதேசம் நடந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அதுக்கு அடுத்த நாள் முருகப்பெருமானுக்கு எப்படி இந்த பிரம்மோபதேசம் நடந்தது, முருகப்பெருமானுக்கு எப்படி அந்த மந்திரம் தெரிய வந்தது, அதை நமக்கு தெரியணும்ல. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியும்னா எங்கேயாவது தெரிஞ்சுட்டு வந்தாதானே நமக்கு தெரியும். அந்த விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்துலையும் கேட்டா எல்லாருமே மௌனம் சாதிச்சாங்க. ஏன்னா பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மௌனம் பெறுறாங்க. ஏன்னா எனக்கு அப்பதான் புரிஞ்சுது நம்ம பேசுறதெல்லாம் வீட்டுக்காரர் பேசுற மாதிரி இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுறாங்க அப்படின்னு. நல்ல அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம எல்லாம் கந்தசட்டை விரதம் முடிச்சு பாரணை எல்லாம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. வயிறு நிறைஞ்சிருக்கு, என்ன நமக்கு ஒரு அளவு தெம்பா இருக்கு உடம்பு அப்படின்னா. இந்த 5 நாள் நம்ம எப்படி இருந்தோம் பாருங்க. இந்த 5 நாளுமே நம்மளுடைய மனசும் நம்மளுடைய அறிவும் என்ன சொல்றோமோ அது ரெண்டுமே ஒரே நேர்கோட்டுல சிங்க்ரனைஸ் பண்ணி கேட்டுச்சு. ஆனா இன்னிலிருந்து நாளைக்கு காலம்பரை பாருங்க, காலம்பரை எழுந்துட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுல சாமி படத்துக்கு விளக்கேற்றணும்னு சொன்னாலும் கூட ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிக்கலாம் ஸ்கூல் லீவ் தானே அப்படின்னு நம்ம கேட்காது. ஏன்னா ஆகாராத் விவகாராத்தி, நாம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாட்டோட எனர்ஜி நம்மளுடைய இரத்தத்திலே கலந்து அதற்கு உண்டான தன்மையான அறிவை நமக்கு ஏற்படும். இதுதான். அதாவது ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. 3 வேளை யாராவது சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அவன் என்ன சொல்லுவான், சாப்பாட்டு நாமன். சின்ன வயசுல சாப்பிடலாம், குழந்தைங்கலாம் தெம்பா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஆகாரத்தை நம்ம குறைக்கணும். குறைச்சு வெறும் காற்றை மட்டுமே நாம நம்மளுடைய சுவாச காற்றையவே நாம பயிற்சி செய்துட்டு வந்தோம்னா நாம் உயிர் வாழ்வது நிறைய நாள். இந்த உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு அடுத்தது கேள்வி வரும். இப்ப இருக்கிற மோட்டிவேஜ் செலவு இதெல்லாம் யாரெல்லாம் பார்க்கறது, மறுபடியும் கஷ்டப்படணுமா அப்படின்னு. பழைய காலத்துல எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சுவாசத்தை வாசி, உன்னுடைய சுவாசத்தை நீ பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தேன்னா நமக்கு தெரியும். இப்ப எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வகுப்பறை மாத்துவாங்க. இந்த கிளாஸஸ் ஒரு எக்கனாமிக்ஸ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் 45 நிமிஷத்துக்கு மேல நடக்காது. ஏன்னா 45 நிமிடத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய சுவாச காற்றை இடா நாடி பிங்கள நாடின்னு சொல்லிட்டு மாறி மாறி சுவாசிக்குவோம். நாம யாருமே நமக்கு 2 நாசி துவாரம் இருக்கு. நாம 2 நாசி துவாரத்திலையும் சுவாசிக்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை. அதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னா யோகிகளும் ரிஷிகளுக்கு தான் அது தெரியும். ஏன்னா அந்த 2 நாசி துவாரத்திலையும் சாப்பிட்டா மூச்சு விட்டாதான் நம்மளுடைய சுழுமுனை அப்படிங்கிற நாடி உற்பத்தி ஆகும். இந்த சுழுமுனை நாடி வந்துருச்சுன்னு சொன்னா
நமக்கு அந்த யோக சக்தியும் ஞான சக்தியும் கிடைக்கக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் மனதும் அமைதி. இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த விரதத்தினால நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தியை நாம் உந்துதல் பண்றோம். அந்த உந்துதல் சக்தினாலதான் காதலா இன்னைக்கு அதுல 10 நிமிஷம் பேசினாலுமே ரொம்ப அற்புதமா பேசி ஒரு மழை பெஞ்சுட்டாரு. நீங்களாம் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு நான் நினைக்கிறேன். ராஜா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு விஷயத்த உள்ளடக்கி அங்க 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 அப்படியே டச் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன். தேங்காய் உடைக்க கத்தி எடுத்து வச்சுன்னா சரிங்களா, நேரம் ஆயிடுச்சு முடிக்கணும். அப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கதான் சுரேஷ் மைக் எடுத்து பேசுறீங்க, ஒரு ஆசையா. ஏன்னு சொன்னா நம்மளுடைய சுவாசத்தை நாம் கட்டுப்படுத்தி இறைவனிடத்திலே ஒன்று சேர்த்தோம் என்று சொன்னா, இறைவன்னா யாருன்னு கேட்டா நாம கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் குருவபெருமான் நினைச்சுட்டு இருக்கோம். இறை சக்தி நம்மளுடைய உள்ளுடம் இருக்கிறது, நம்மளுடைய ஜீவ சக்தி தான். நீங்க எவ்வளவோ டெக்னாலஜி தான் வந்தாலுமே நம்மளுடைய உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உயிர் ஒரு நாள் நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கு அப்படின்னு. இருதயத்தையும் தூக்கி வெளியில வச்சுட்டு ஹார்ட் ஓபன் சர்ஜரிங்கிறான். 2 நாள் ஆச்சு. இங்க நம்ம கோயிலுக்கு வர்றவங்க அடியாருடைய ஹார்ட் சர்ஜரி பண்ணும் பொழுது தூக்கி வெளியில வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள வைக்க முடியலங்க, ஏதோ ப்ராப்ளம். 2 நாள் அவர் வெளியில தான் இருந்தார், அப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ள போட்டாங்க. சரி, நம்ம அந்த அடியார்களை நம்ம சிவபெருமான வழிபட்டு பலன் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா நம்மளோட சுவாமி நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது காசியில எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அமைப்பான ஒரு சிவாலயம் நம்ம நினைச்சு பண்ணல. அதுவா அமைந்த இடம். மேற்கு பார்த்த சிவன் கோவில், பக்கத்துல பாத்தீங்கன்னா மசூதி, இந்த பக்கத்துல பாபா கோவில் ஒரு இடத்துல இருந்தது. அது முன்னாடி மற்ற காரியத்துக்கு பயன்படுத்தின இடம். என்ன இப்படியான ஒரு சிவாலயம் அமைவதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனா நாம இந்த சிவாலயத்துக்குள்ள வந்துட்டோம்னா முதல்ல அகம் நான்ற அந்த ஈகோ எக்காரணத்து கொண்டும் கோவிலுக்குள்ள வரும் பொழுது நான் தான் வரேன் அப்படிங்கிறத விடும். நாம இறைவனிடத்துல நாம எவ்வளவோ முறைப்பாடுகளையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லணும். என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தையும் கண்ம மலத்தையும் எடுக்கணும்னு நாம பிரார்த்தனை பண்ணணும். இது 2மே போயிடுச்சுன்னா இறை சிந்தனையும் நம்மளுடைய அறிவும் மனதும் ரொம்ப சாந்தமா இருக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவு இறைவன் நம்மளை அதன் மூலமாக தடுத்தாட்டும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை உணர்வதுதான் இப்பேற்பட்டதான ஒரு மகோன்னதமான விரத நாள். இந்த விரத நாள்ல நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விதமான சங்கல்பங்களும் நிறைவேறும். அந்த மனசு இருக்கு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்கும். அந்த சின்ன சின்ன எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருந்து அந்த எண்ணங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழையடி வாழையாக எல்லா விதங்களையும் நாம் எடுத்துட்டு சேர்க்கணும். நம்மளுடைய பெரியவர்கள் நம்மள்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு யாருமே நாம நினைக்கல. அப்படி என்ன பொறுப்புன்னு நாம நினைக்கலாம். நாம இவ்வளவு காலமும் காத்து வந்த நம்மளுடைய பாரம்பரியம், சம்பிரதாயம், சடங்குகள், வழிபாட்டு முறைகள், கலாச்சாரத்திலாம் நம்ம பெரியவங்க நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. நாம நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க போறோங்கிறதா கேள்வி. நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நல்லா பெரிய வீடு வச்சிருக்கோம், காசு வச்சிருக்கோம், படம் வச்சிருக்கோம், கார் இருக்கு. நோ, அதெல்லாம் ஒரு காலமும் வராது. உடம்பு நல்லா இல்லைன்னா ஒரு பிள்ளையும் இந்த இடத்துல சீண்டாது. முதல்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னா ஆயுள் ஆரோக்கியம் தான். நம்மளுடைய ஆரோக்கியம் தனசம்பதா, ஆரோக்கியம் தான் முதலான இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம், உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நாம எல்லாம் எப்படி கோவிலை நோக்கி வர்றோமோ அவங்களுக்கு சொல்லணும், நீங்க இந்த மாதிரி விரதம் கூடி இந்த மாதிரி விஷயங்களை செய்ய. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாதான் அவர்களுடைய நம்மளுடைய பேரப்பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். அப்படியே நாம நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எடுத்து போகணும். இல்லைன்னா நம்ம ஒரு காலத்துல இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே நாம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடந்துடும், பண்ணிடலாம். நாம இருக்கிற காலங்களிலேயே எவ்வளவோ விஷயங்கள் மாறிக்கொண்டே வருது. அதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சிருந்து அழகான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் எல்லோரும் பயன்படுத்தணும். இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்தது, அடுத்தது யமசம்ஹாரம் நடக்கும். என்ன யமசம்ஹாரம் இப்படி எல்லாம் நடக்குமான்னு யோசிக்காது. நல்லூர்ல சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில்ல யமசம்ஹாரம், காலனை காலால் உதைத்தார் அப்படின்னு.
அந்த காலனை நம்ம மார்க்கண்டேயர் தான் ஒரு சின்ன ஒரு மார்க்கண்டேயர்னு ஒரு ரிஷி. அவர் இப்ப சின்ன குழந்தை. அவர் இப்ப என்றும் 16 வயசா இருக்கக்கூடிய ஒரு வரத்தை, சிரஞ்சீவியான ஒரு வரத்தை பெற்றார். எப்படின்னு கேட்டா சிவபூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை, புத்திசாலியான குழந்தைய சிவபெருமான் கொடுக்கிறார். அந்த நாளும் பொழுதுமாக அந்த குழந்தை வளர்ந்து வந்து சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது 16 வயசு ஆறுது. யமதர்மன் வர அந்த குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு சிவபெருமான் யமனுக்கு சொல்றாரு, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு. பாசகையில யமதர்மன் போடுறாரு. சிவலிங்கத்து மேலேயும் படுது. அந்த யமன் சிவலிங்கத்துல இருந்து சுவாமி வெளியில வந்து காலனை இடது காலால், நான் வலது காலில் வச்சானா யமதர்மன் மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது. இடது கால் தான் அனுகிரகம். அம்பாளுடைய பாகம் இடபாகம். அதனால இடபாகத்தை உதைத்து அவர் யமனுக்கு வந்து அப்படியே யமன் படுக்கிறார். அது வந்து மார்க்கண்டேயர் வந்து சிரஞ்சீவியா இருக்கிறார். அந்த காலனை காலால் உதைத்த ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவதுதான் யமசம்ஹாரம். எப்படி நாமெல்லாம் சூரசம்ஹாரம் பண்ணிடமோ யமசம்ஹாரத்தையும் சிவன் கோவிலே பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு ஐப்பசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அது நடக்கும். ஒவ்வொரு வருடமும் நமது ஆலயத்தினுடைய அடியாறுகளினாலே பெரும் இறைவன் மேல அன்பு வைத்து இந்த யமசம்ஹாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்து வருடாந்தோறும் செய்து கொண்டு வருகின்றோம். வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இங்கே மாலை 6 மணிக்கு மிருத்யுஞ்சய ஹோமம்னு. மிருத்யுஞ்சய ஹோமம்னா மிருத்யுன்னா யமன், அந்த ஜெயம்னா அந்த யமனையே ஜெயிக்கக்கூடியதான ஒரு யாகம் தான் மிருத்யுஞ்சய யாகம். எல்லாருமே நமக்கெல்லாம் 60 வயசு வந்தோடனே 61வது வயசு வரும்பொழுது நம்மளுடைய 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சுழற்சி வரும். அந்த சுழற்சிக்கு மிருத்யுஞ்சய ஹோமம்னு ஒண்ணு பண்ணுவாங்க, ஆயுஷ்ய ஹோமம். அந்த யாகத்தினால நம்ம வந்து பார்க்கணும், அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்கும். அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம செவியினாலே கேட்கும் பொழுது நமக்கு சகல விதமான நன்மைகளும் அந்த இறைவனுடைய அறிவும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்லா சொல்லணும்னா பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்டா யூ ஹாவ் டு ஃபீல் இட் யுவர்செல்ஃப். இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு சாதம் சமையல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டோம்னா எப்படி இருந்ததுன்னு கேட்டா யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஐயா நீங்களும் சாப்பிடுங்க, இதுதான் சாப்பாடு, நீங்க யூ ஹாவ் டு ஃபீல் இட் யுவர்செல்ஃப். அதே மாதிரிதான் இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெறும். மாலை நிகழ்வாக இங்கே 6 மணிக்கு இடம்பெற்று ஐப்பசி கடைசி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சிவபெருமானுக்கு யாகங்களும் யமசம்ஹாரமும் நடைபெறும். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மயில் வாகனம் கடா வாகனம்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து எரும வாகனத்துல யமதர்மன் நல்லா பாசக்கையெல்லாம் போட்டுட்டு அதை பார்த்தாலே நமக்கே உள்ளுக்குள்ள பயம் வரும். நம்மள்கிட்ட எப்ப வர போறாருன்னு நமக்கு தோணும். நமக்கு எப்ப வர போறாருன்னு ஒரு தேதி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த என் வீட்டுக்கு வர போறாருன்னு எனக்கு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல, நான் என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், சிவபெருமான் வந்து உட்கார்ந்து. ஆமா, இது மாதிரி சின்ன விஷயங்கள் நாம நாளைக்கு எழுந்திரிப்போம்னு எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான பாருங்க. நாளைக்கு அலாரம் வைப்போம், காலம்புற 6 மணிக்கு எப்படியாவது எழுந்திரிக்கணும். ஆனா நைட்டு படுப்போம். அதுவே ஒரு கேள்விக்குரிய எழுந்திரிப்போமா இல்லையா? ஆனா நம்பிக்கையின் பொருட்டா நம்ம அலாரம் வைக்கிறோம். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்கன்னா. எழுந்திரிக்கலாம் என்ன பண்றது? அலாரம் இல்லாமே நம்மளால எழுந்திரிக்க முடியாது. ஆனா இந்த குருவிகள் பறவைகளுக்கு எல்லாம் யாராவது அலாரம் வச்சிருக்காங்களா பாருங்க. அவங்களுக்கு எந்த விதமான சாட்னாவும் கிடையாது. காலம்புற நீங்க வேணா பாருங்க, சூரிய உதயத்தும் போது அழகாக நமது வீட்டு கொள்ள பக்கத்துல இருந்து மரக்கல்ல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாருங்க, குருவிகள்லாம் காலம்புற எழுந்திரிச்சு பறக்கும். கரெக்டா சூரிய உதயத்தும் போதுதான் பறக்கும், அதுக்கு முன்னாடி பறக்காது. அதே மாதிரி சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த காலம் வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு கூகுள் மேப்பும் கிடையாது, பேஸும் கிடையாது, ஆனா போயிடுறாங்க. அதெல்லாம் எப்படின்னே தெரியல. ஆனா அந்த ஜீவனுடைய சக்தி அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு. அதனாலதான் சுவாமிக்கு பேரு அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் எல்லாத்துக்கும் சுவாமி படிக்கிறார். பேர்பட்ட அற்புதமான ஒரு நிகழ்வு தான் நம்மளுடைய கோவில்ல நடந்திருக்கு. கந்தரெட்டி அதெல்லாம் தலையில கை வச்சிருந்தா போதுங்கிறார். கார்த்திகை, நமது கோவிலிலே கார்த்திகை மாதத்தினுடைய அபிஷேக பூஜைகள் இங்கே வைத்துள்ளார்கள். 12 மாதத்திற்கும் 12 கார்த்திகள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஜூலை முதல் ஏப்ரல் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை திருவிழாவை யாராவது விரதம் இருக்கக்கூடிய அடியவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது விருப்பம் இருந்தால் காரியாலயத்தை தொடர்பு கொண்டு
ஒவ்வொரு மாதத்தும் கார்த்திகையை நாம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் திருவருளை பெறுவோம் என்றும் உங்களுக்கு அறிய தந்து இன்றைய பூஜையின் வழிபாட்டின் பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நமச்சிவாயா இறைவனை நோக்கி சொல்லி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க என்று பார்க்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நண்பர்களே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து லண்டன் பெம்பிளி இருக்கிற இளபதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவேன், இல்லாட்டி சிவன் டெம்பிள்னு சொல்லுவேன். இன்றைக்கு வந்து 28/10/2025 செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலில் வந்து லோட் முருகனுக்கு இது திருக்கல்யாண தினமாம் இன்றைக்கு அது அந்த பூஜைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஸ்பெஷல் பூஜைகள் அதை உங்களுக்கு ஆடப்புறம் மறக்காம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. தேங்க்யூ.
ओम देवनाय स्वाहा ओम देवाय स्वाहा ओम गणपतये स्वाहा ओम शिवाय स्वाहा ओम मयूराय स्वाहा ओम इंद्राय स्वाहा ओम अग्ने स्वाहा ओम जमाय स्वाहा ओम उदे स्वाहा ओम वर्णाय स्वाहा ओम वायवे स्वाहा ओम विदानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ओम विष्णवे स्वाहा ओम भद्राय स्वाहा ओम सत्ये स्वाहा ओम कटाय स्वाहा ओम कृताय स्वाहा ओम राजाय स्वाहा ओम अग्निजाय स्वाहा ओम विदाय स्वाहा ओम विष्णुनाय स्वाहा ओम भक्ताय स्वाहा ओम चित्राय स्वाहा ओम शाम सोम सरवणवाय तेनदिनापतेदा ब्रह्मण्याय स्वाहा ओम विष्णुनाथाय उत्तमे सत्यवताय दीपमे अन्नस्कन्धयोगाय स्वाहा ओम विष्णुनाथाय उत्तमे सत्यवताय दीपमे अन्नस्कन्धयोगाय स्वाहा ओम विष्णुनाथाय उत्तमे सत्यवताय दीपमे अन्नस्कन्धयोगाय स्वाहा ओम स्वाहा 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 आचार्यः सिद्धसमीरं गत्वा ओम वज्राब्धे भाग्यलक्ष्मी करतलकमणे सर्वदा धान्यलक्ष्मी दोर्धन्ये विद्यालक्ष्मी हृदय सरसिजे पूर्णकारुण्यलक्ष्मी सर्वांगे सौम्यलक्ष्मी सरसगुणगणा आडम्बरे कीर्तिलक्ष्मी दिग्वाग्रे सत्यलक्ष्मी भवतु तमसना सर्वसाम्राज्यलक्ष्मी ज्ञानशक्तिजलस्कन्दो वल्ली कल्याणसुन्दरः देवसेना वनकान्दो सुब्रह्मण्यो नमोस्तुते अनादिगोत्रोद्भवत्तसम्भूते लोकनाथजगत्पदे आदिगोत्र इमां देवीं गृहेण लोकशान्तये ॐ भार्गवगोत्रोद्भवा सकल सौभाग्यदायिनी भक्तानुग्रहकारिणी शरणागतरक्षिणी काश्यपा परशिव परमेश्वरे परा परपरं ज्योति परमात्मन्यार्ढय प्रवरान्वितः परशिव गोत्रोद्भवस्य कालतत्त्व भुवनवर्ण पद मंत्रात्मके खडुद्वोर्ध विग्रहस्य सकल भुवन सृष्टि संहारजो भवानुग्रहस्य पंचकृत्य संपन्नस्य सकल विक्रय स्वरूप शांत सर्वण रत्रे परशिव गोत्रोद्भवस्य सिद्धांत परिषेधेतरे प्रत्यादित्यदस्य अनिवारी अट्टैश्वर्य पदाकारि मनोन्मणि रमणी रमणस्य सदा शिव सर्वणे पौत्राय परशिव गोत्रोद्भवस्य योगी जगन्नाथ सुरोजग निलयस्य त्रिमूर्ति त्रिपुरात्मकस्य गौर्यं विकारमणि रमणस्य ईश्वर सर्वण पुत्राय परशिव गोत्रोद्भवाय सर्वलोक शरण्याय शरणागतवत्सलाय ज्ञानोपदेशिकाय इंद्राणी मंगल्य रक्षकाय शिव पूजा मानसी गणितयाय
श्री सुब्रह्मण्य सर्वदेवराय तुभ्यं नमः இதோட என்ன வெற்றி ஹிஸ்ட்ரி யூடியூப்ல என்ன லண்டன் தமிழன் பிலோகன் லண்டன் தமிழன் பிலோகன் வீட்டை போய் தாங்க ज्ञानसम्मिदनस्कन्दः वल्ली कल्याणसुन्दरः देवसेनः भटक्कान्तः सुब्रह्मण्यनमोऽस्तुते अनादिगोत्रसम्भूत लोकनाथ जगत्पते आदिगोत्र इमां देवीं गृहेण लोकसाङ्कजये भार्गव श्यामण आप्लावणत्रयार्णय प्रभवान्वितः भार्गवगोत्रोद्भवस्य जटाधार शर्मणप्रिये भार्गवगोत्रस्य यमनियमप्राणायाम प्रत्याहार ध्यानयोग सम्पूर्ण शिवयोगी शर्मणपौत्रे भार्गवगोत्रोद्भवस्य आम्रधर विकाल रसाल वंशुधर नादनीचूक पुंनाग अश्वत्थादि अनेक वृत्त शोभित वनराज्याधिपत्य नम्बिराज सर्वण पुत्रे भार्गवगोत्रोद्भवाम् सकल सौभाग्यदायिनी भक्तानुग्रहकारिणी शरणागत रक्षिणी श्रीवल्लीश्वरीं नाम्नी निवां कन्या परशिव परमेश्वर परात्पर परञ्जोति परमात्म बन्धारणय प्रभरान्वित परशिव गोत्रोद्भवस्य कालतत्त्व भुवन वर्ण पद मन्त्रात्मक षडुद्ध विग्रहस्य सकल भुवन सृष्टि संहार जो भवानुग्रह पंडकृत्य संपन्नस्य सकल निष्कल स्वरूप शांत सर्वनर प्रेम परशिव गोत्रोद्भवस्य सिद्धांत परिद्धेश्वर तत्रादित्यादित्य अनिमादि अग्निधर्य पदागादि मनोन्मणि रमणी रमणस्य सदाशिव सर्वण पौत्राय परशिव गोत्रोद्भवस्य योगी जगन्नाथ सरोज विनयस्य त्रिमूर्ति त्रिपुरात्मकरूय गौरम्बिका रमणी रमणस्य ईश्वर सर्वण पुत्राय परशिव गोत्रोद्भवाय सर्वलोक शरण्याय शरणागत वत्सलाय ज्ञानोपदेशिकाय इंद्राणी मांगल्य रक्षकाय शिव पूजा मानसीक निलयस्य सुब्रह्मण्य शर्मणे इमामराज तुभ्यं नमः कल्याण कनक संपन्नं कनका भरणे दुरां राजानि विद्ये दिव्ये दोषे दिव्ये दिव्ये विदाधान मोह भवोर्वा नित्यं दुर्गतो भवोर्वा
ஓம் அயங்குமாரா தராந்தரது வீரவாயோ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये माङ्गल्यं देहि सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके सर्वं जयति Mati sachinar, kode mati machinar. Mati sachinar, kode mati machinar. Maladeyil madirarangal maalayavagan maatide. Maladeyil madirarangal maalayavagan maatide. Mangalai kangalai maamalar karattinar. Mangalai kangalai maamalar karattinar. Mali sachinar, kode mali machinar. Maladeyil madirarangal maalayavagan maatide. Maladeyil madirarangal maalayavagan maatide. Rangarajane anbatanganesane. Rangarajane anbatanganesane. Aase kodi koosural katesi nekkavatira. Aase kodi koosural katesi nekkavatira. Anbudan nimbamai aandal karattinar. Anbudan nimbamai aandal karattinar. Mani sachinar, kode mati machinar. Mani sachinar, kode mati machinar. Mani sachinar, kode mati machinar. Maladeyil madirarangal maalayavagan maatide. Maladeyil madirarangal maalayavagan maatide. Mangalai kangalai maamalar karattinar. Mangalai kangalai maamalar karattinar. Mali sachinar, kode mali machinar. Sachinar, kode mali machinar.
So, coming around, just around, it's coming. ब्रह्मज ब्रह्मज आयुष्यम्बजान्तलो शरवणवाय ब्रह्मण्य स्वामी उत्तरहरिवं मुदयावे ॐ भगवते देवे घोगवैना महिषः संवाहेनं विद्यभूतं भगवोदत्याय दक्षले भरोक्षेण भरोक्षक्रियाय परिदेवाः ओम सर्वनमवाय ब्रह्मण्य स्वामिने नमः भगवते देवं नमयावे देवोंकारणे नमः इते सुजातवे नमः नमः अशोकतमध्यमानः जीवनन्दोतिरा मानवं देयाधवे भावस्य सुजनले हमें प्रदत्ताय रे भगवामहाबलिपाधया सात्यं भवति रंगोत्तम मन्यातो विधत्तया भीमं प्रदानते Everybody need it, yeah. ओम भगवती वंदया हवे घोरादि देवतामध्यो ब्रह्मणे नमः ओम ईशानाय नमः ओम लक्ष्मीजाय नमः ओम अघोराय नमः कामदेवाय नमः बुद्धयाय नमः ओम शांतिलाय नमः ध्यानाय नमः प्रविष्टाय नमः भक्तिलाय नमः वामादि नमस्कृत्यो नमः इत्यर्थ आवाहनाय विक्रामादर्शयित्वा हरिचन्द्रत्वा धूपदी गोदत्वा भानस्तत्वा भगवत्तो घण्टात्वा घण्टा उत्तमः मात्रे सर्वदेवानां धूपो धर्मदीहिनां गोमात्रयामे ओम एकं वदी वन्दयामे ओम
धन्यवाद ब्रह्मपूर्णन्ददाये जगद्यो धानीये हे धना ब्रह्मण उदरधे हे धने भद्रमाणायुष्येतोराजे ओम शरवणपदाय ब्रह्मण्य स्वामिने नमः पूर्णगणि वन्दयामि ईशानपदे ओम ईशानाय नमः ईशानस्य ध्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्मादिपदे ब्रह्मादिपोय सदाशिव ओम ईशानपदे वन्दयामि पूर्णगणि सत्पुरुषाय नमः सत्पुरुषाय विष्णवे महादेवाय धीमहि दक्षिणे जो महोराय नमः अहोरेभ्यो नमोरेभ्यो अहोरेभ्यः सर्वेभ्यः सर्वधर्मेभ्यो नमस्ते अस्तु रुद्रभूतेभ्यः ओम अहोरमोदीमन्त्रयामे उत्तरदिगे ओम विद्भावदेवाय नमः वामदेवाय नमः ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमः विष्णाय नमः कालाय नमः बलविगणनाय नमः बलविगणनाय नमः बलाय नमः बलप्रमदनाय नमः सर्वभूतदमनाय मनोहरनाय नमः ओम भामदेव मुखलितं प्रदयामे दक्षिणदेवे ओम भामसिद्ध्योयाय नमः सत्यायानं नमस्यामि सत्यायाय वै नमो नमः भवे भवे नादिभवे भवत्सनान् भवभ्रगाय नमः ओम आदित्यायानुपदीनं प्रदयामे अनन्तरभागो वाक्यर्थवदारान् समर्पयामि ओम शिवाय नमः ओम नमयोभ्यो नमः सर्वस्यान्ते सर्वस्तेत्ते सर्वभेदभेदात्मके सर्वं जयति उत्तरणीराज्यं प्रदयामि रत्नवाक्यो मायादत्वाय नमः अतियो नवीशिकाय नमः प्रियन्नतं जगामहे सुभद्रं पुष्टिवर्धनम् उर्वारुहमियवत्तनान् मुक्तां क्षीयमामदाय उर्गत्तामन्तकवृत्तावृत्त्यां धृष्टबोधं श्रीलं कुरवीरम् इन्द्रस्वामेन वज्रनदेन मत्यमिदं पादेन धरेण रक्ष्याय भस्मरक्ष्यान् समर्पयामि तत्पदे ओम तेजोरूपशिवाय नमः चन्द्रमा जातः दक्षो सूर्यो जायत उभा इन्द्र चात्य प्राणापाय ओम चित्रोपचाराणि समर्पयामि सामरे ओम महारत्ने नमः राजाधिराजाय प्रियधारिणे अमोघयप्रिये श्रवणाय विष्णवे सवेतामान्नामहानाय मह्यं सावे सर्वे श्रवणोददाय वेदाय वै श्रवणाय महाराजाय नमः नामरोपचाराणि समर्पयामि भजने ओम यन्ताय नमः वायुस्तावं मक्रे प्रमुक्तं देव प्रजापति प्रजया संस्थितानः प्रमुञ्जमानः भुवनस्य रेदो आनन्दस्य यजमानाय देवा ओम विष्णोपचारं समर्पयामि भजयों आत्मोदनाय नमः नमो नमो भगवत्याय मानोन्नाके दुर्गा भेतक्रे भागं देवेत्यो जगात्यायन् प्रसत्रमास्तिनदि धमायुः ओम विष्णोपचाराणि समर्पयामि आरभते ओम पदये नमः नित्येन नित्यमयन्न देवा तानि धर्माणि प्रथमान्यासन्ते ये जनाभं महिमानस्सुरन्ते यत्र लोके साक्षात् देवाः आरभतोपचाराणि समर्पयामि ओम गणेशाय नमः स्वात्मरक्षणं प्रतिवर्णं सुदत्तया सन्नादनं ज्ञाने सर्वविद्वामधाते संकल्पपूर्वं सकारेण अस्मिन्नेन्तमान्यां शेषदा भास्ये दलसेनास्तेदा सुब्रह्मण्य स्वामिन्याः त्रिकल्याणवैभव अस्मिन् उभयकर्तानां वेदना समोत्तमत्वस्य भक्तान्त्रयास्य श्रीधरनां वेदना उत्क्रान्त्रयास्य भवानी नाम्यायाः
अस्मिन् न्यायालयस्य धर्मपरिपालकानां दैवभक्तेनाः अन्धशक्तिवृन्दकारकाणाम् आवियो भवतस्य सुकुटुम्बस्याः सर्ववर्णमवाय ज्ञानस्कन्धाय विष्णुदेवसेनासुवेद सुब्रह्मण्य स्वामिन्याः परिपूर्णकृपाकटाक्षभिषिक्ताञ्च आचार्यविषयपूजामध्ये नामार्चनञ्च आचार्यः इति सङ्कल्प्य उत्तरतोदर्पणस्य गोवत्सस्य श्रीदेवसेनापति तमे नम्बरां क्रीडमुडान् नुकत्तरीं पावे पङ्कजलारिणीं सरवणोत्कूलस्य लभ्यत्तिरा तुङ्गा माल्यप्रवालवदना कल्लेश्वरीं भावेदे धीरामुत्तरधारिणीं सतीमां दिव्यां परालङ्कृतां पावे लम्बकरां किरीटमुडां नुकत्तरीं कञ्जुभां पावे पङ्कजलारिणीं सर्वणोत्कूलस्य लभ्यत्तिरा तुङ्गा माल्यप्रवालवदना कल्लेश्वरी भावेदे श्रीरामत्वरदारिणीं सतीमां दिव्यां परालङ्कृतां पावे लम्बकरां किरीटमुडां नुकत्तरीं कञ्जुभां पावे पङ्कजधारिणीं सर्वणोत्कूलस्य लभ्यत्तिरा ओम शां सोम सरवणभवाय वल्लीदेवसेनासमेत ब्रह्मण्य स्वामिने नमः ओम ज्ञानसत्यात्मने नमः ओम स्कन्दाय नमः ओम कुभाय नमः ओम अग्निगर्भाय नमः ओम बाहुलेगाय नमः ओम सरवणोत्कूलाय नमः ओम आकुदाय नमः ओम भावगात्मजाय नमः ओम धीर्घाय नमः ओम प्रत्यंगाय नमः ओम उज्जृंगाय नमः ओम कमलादन संतुलाय नमः ओम एकवर्णाय नमः ओम द्विवर्णाय नमः ओम त्रिवर्णाय नमः ओम सुमनोहराय नमः ओम चतुर्वर्णाय नमः ओम पंचवर्णाय नमः ओम प्रजापते नमः ओम स्वामीकर्ताय नमः ओम विष्णुदेवसे नमः ओम पुलितकन्याय नमः ओम प्रसिद्धिदाय नमः ओम महासरस्वत्यप्रदाय नमः ओम आश्रेयसखिलदात्रे नमः ओम सौरज्ञाय नमः ओम रोगनाशनाय नमः ओम भुक्ताय नमः ओम धर्मडम्बाय नमः ओम महाडम्बाय नमः ओम विषगावने नमः ओम कर्णोपदेगाय नमः ओम भारनादिविघ्नकाय नमः ओम ब्राह्मणप्रियाय नमः ओम वत्सवृत्तिकराय नमः ओम अक्षल्यबलप्रदाय नमः ओम शां सोम सरवणभवाय वल्लीदेवसेनासमेत ब्रह्मण्य स्वामिने नमः हरिः ओम योगां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् तवदे चन्द्रमावां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् तवदे जये भक्तेन योगाभायनं वेद भायदनवान् तवदे नक्षत्राणि वा अपामायदनं भायदनवान् तवदे यो नक्षत्राणामायदनं वेद भायदनवान् तवदे अभवै नक्षत्राणामायदनं
आयतनवान् भवते ये भक्तेन भवमायतनं वेद आयतनवान् भवते संवत्सरो भावमायतनम् आयतनवान् भवते यत्संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवते आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवते ये भक्तेन योऽप्सुनावं प्रदक्षिणामेन प्रत्येकविष्टदे निहितम् सकलगुणसिद्धिस्थिते सत्कारः द्रौपदानुग्रहः कारणस्य भगवतः दण्डमानगरे विपुलिनामाङ्कितः पुण्यविद्यक्षेत्रे विराजमानस्य दुर्गविग्रहः सिद्धपरिवारकस्य पर्वतवर्तन्विकासमेधागिरमधीश्वर स्वामी सन्निधो अन्नसट्टिवरदा सप्तमदिना वल्ली देवसेना समेत सूरसंहार ब्रह्मण्य स्वामी त्रिकल्याण वैभव विशेष डोलोत्सव विशेष पूजा मध्ये मनसावत्या इदं वेदोक्तमन्त्रं समर्पयामि ओम भोगे वरदमायुक्तं नागवल्ली दलैदं तत्पूर्ण संयुक्तं धातूरं प्रतिगृह्यताम् नारिकेवलं महानिवेदयामे नारिकेल खण्डत्रयं नारङ्गबलं नगरेबलं महानिवेदयामे ओके अमुवर्तादि मनसावत्यादिवेद्य कञ्जलनीलाञ्जनं दर्शयामे ओम सोमाय नस्य राज्यमादत्ते राजो मा भोगे देवसुता भेदानि भवेगं सिद्धवन्ते वेदावन्तो वै देवाना उन्सवा हये वास्मै शवान् प्रयच्छन्ते हये नम्पुनस्य वन्ने राज्याय देवसुराजा भवते வெற்றிவேல் முருகனுக்கு அருள்வாரா. ஓம் அக்னிமேல புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவபுத்திரம் ஓதாரம் ரத்னதாதமம் விடேத்வர்தேத்வ பாஜவக்தோ பாஜவக்தோ தேவோகஸ்ய நிதா பிரார்ப்பய ஸ்ரேஷ்டதமாய கர்மணே अग्नायागी विदये वृणालो हव्यदादने निहोदादक्षी परिणे सन्नो देवीन भिट्टय आपो भवन्तु कीजये तयो विष्णवं पुनः हरिः ओम यादो दर्शपूर्णमाधुर्याभ्यास्यामः सायमध्यहोत्रं मुद्रा अन्यमाहविनेयं विनेयाम् अग्नारङ्गा दधाति वरदशून्यमग्निं प्रलयते आद्यं पुरुषमीशानं पुरहूतं पुरस्कृतं परमेकाक्षरं ब्रह्म वेत्तावेत्तकं सनातनं श्रोत्रगानप्रिया किञ्चित्कोशमवधार्य सिन्दूरगानमन्तकान्तिवदनं केयूरहराद्भिः दिव्ययावरणैर्भूषणम् स्वर्गादियोग्यप्रदम् अम्बोगावेदत्पुरो नकान्तरागामुखम् सुब्रह्मण्यमुपास्महे प्रणवदा वीर्यप्रणासोदयम् करुणाकरुणाकरमादगमादयिदं करुणाकरकामदकामकदं करकाननसम्भवसारुचिरे परिपालयदारगमारगमा करसारसमुद्भवदैवमदे करवल्लभलालिद सम्प्रदने पुरवैरभिरिञ्जि विमुत्कुडिने परिपालयदारगमारगमा ओम भगवन्महोदयर्या श्रुतिमन्त्राभ्याभाभ्याद्रासुतिमन्त्र महात्मानिकर्णन्ता अस्मिन् देवालयस्य वेदाहमोक्तं वेदमायिष्यं
पूजास्मृतिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य अन्तसट्टिगणदाभूत्यन्त सप्तमदिन निकल्याण वैभवनोरोत्सवविशेष पूजामध्ये सम्भावित मन्त्रलोभ सत्रलोभ द्रव्यलोभ काललोभ लीनादिरेखाः विस्मृति विद्याप्रयुक्ताः सर्वे दोषाः सत्येव सात्रतमा पूजास्मृतिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य ध्यान आवागनादि पूजालङ्कार दीपवस्त्रोपीद दिव्यगन्तालेपन सेवेज्ञोपीद बहुलकुण्डल कालगेऊर रत्नाभरण कर्णभूषण शिवशिखामणे अनुस्कृत कनकराज विराज मन्त्राप्रकाश दिव्यमालालङ्काराक्षिर तत्त्वव्यास धूपदेव नित्याग्नित्योत्सव शिवसन्नेश्वराङ्गम् शाम्भोमहङ्गं वृद्धिङ्गाङ्ग परम्परोपचार सिद्ध पूजास्मृतिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य राजलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी संस्थानलक्ष्मी अष्टलक्ष्मी स्थिरवासा पूजास्मृतिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य Behind you, there's a Bengala tattoo. Bengala and the belly tattoo. The should be kept here. Where? Here. Surya, Soma, Akti, Vikya, Bobadi, Sriki, Amti, Sivani, Sankar, Mahodara, Bhuja, Siddhimanto, Mahakarnanta, अस्मिन् देवालयस्य अनिदवल कुङ्कुमाय जाति मुक्ताकार कौशील विराजित कनक गजित सिंहमुख धर्ममुख नडन खानत्वनि गजितां दिविदिविदितां ताकर्णत्ताकर्ण तत्सलिङ्ग्य भेनि लक्का गुरुवीणा मट्टुकवीणा नारदवीणा मुखवीणा वायुवीणा रुद्रवीणा नेग विविधविध सुरपूजा सुतिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य वीरशङ्कराभरण कल्याणे काम्य कल्याणे भूर्य कल्याणे मायागोळव खेदानगोळव कंसत्वणे गोगणत्वणे षण्मुखप्रिया भवप्रिया रविप्रिया सार्यसी रविचन्द्रिका पूर्णचन्द्रिका ज्योतिष्वरूपिणी शतकुलगात्मोरे अलकरि पिडकरि नाट्य गम्भीरनाट्य सर्वे रागाः निबिडकर स्वरभूजा सिद्धिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य परिणतप्रदाः शनरुच्याः देव ब्राह्मण बालिबालिराः स्वामिगार्य धुरन्धराः स्वामि प्रसाद वाच्य भूजा सिद्धिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य दिने उपयकर्तानां देशनां हस्तान्तरयास्य श्रीधरन्नां देशनाभ्योभवदस्य सुकुटुम्बस्याः सकलदोषपीडामृगारार्सितां वल्ले देवसेना समेत ज्ञानस्कन्दाय षण्मुख सुब्रह्मण्य स्वामी अनुग्रह परिपूर्ण कृपाकटाक्षसिद्धान्तां कुलदेवताः इष्टदेवताः वंशदेवताः पारम्पर्य देवताः अनुग्रह कृपाकटाक्षसिद्धान्तस्य पूजा सुनिभवन्तो महाकाणिकर्णन्तो अस्मिन् देवालयस्य आर्यधर्मपरिपालसमानः दैवभक्तेनाः सरवणवाय वल्ली देवसेना समेत ज्ञानस्कन्दाय सुब्रह्मण्य स्वामी अन्नसत्तिविरद अनुग्रह परिपूर्ण कृपाकटाक्षसिद्धान्तां उद्योगसम्पन्नेन दुलितावन राजाङ्गकार्य अनुकूल्यप्रसिद्धान्तां व्यापारस्थले अमोघ लाभकरसिद्धान्तां मंगलीनां भीकसुमंगली अनुग्रह परिपूर्ण कृपाकटाक्षसिद्धान्तां खण्डिकानां उचितकालोद्भाग विभाग माङ्गल्यधारण अनुग्रह परिपूर्ण कृपाकटाक्षसिद्धान्तां संतानाभिवृद्ध्यर्थसिद्धान्तां सकल शत्रुबाधानिवारणार्थसिद्धान्ताय सर्व शत्रुसंहार दृश्यते अनुग्रह परिपूर्ण कृपाकटाक्षसिद्धान्ताय भूजा सुद्धिभवन्तो महाकाणिकर्णन्तो सर्वे दासास्विनो भवन्तो समस्त सन्मङ्गलानि भवन्तो भूर्लोक स्वर्लोक स्वर्लोक महल्लोक धनल्लोक तपल्लोक सत्यलोकनायकाः सरवणभवाय वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी प्रीत्यमान पंचपुराणम् अर्लिदवदार्य Trichitambala.
கூட்டாயினவாறு விலகலே கொடுமைய பல செய்தன நான் அறிய ஏற்றாடிய இரவு பகல ஏற்றாடிய இரவு பகல பிரியாது பணங்கவன் எப்பொழுது தோற்றாரின் பயிற்றில் நகவடிய உடனோடு தொடங்கிய முடகீட ஆற்றே நடிக நதிகை கடில ஆற்றே நடிக நதிகை கடில வீராட்டான துறை அம்மனே வீராட்டான துறை அம்மனே புசுவதுவே வெண்ணீரே பொன்பது பொங்கரபவ பேசுவத திருவாயான் மறை போலும் காணடி பூசுவத பேசுவத பொன்பது கொண்டென்னை ஈசனவன உயிர்க்கும் இகழ்வானாம் சாலேலோம் கற்றவர் விளங்கும் கற்பக கணிகை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியாமாணிக்கமலையை மதிப்பவர் மலமணி விளக்கை சென்றங்கள் செஞ்சகம் சிவனை திருவீழி விழலை வீட்டிருந்த மற்றவன் தன்னை கண்டு கொண்டுள்ள குளிர என் கண்கள் குளிர்ந்தனவே பாலுக்கு போலகன் வேண்டிகளதிட பார்க்கடல் நின்றபிதான் மாலுக்கு சக்கரம் மன்றர்கள் செய்தவன் மன்னியவில்லை கண்ணுள் ஆளுக்கு வந்தனர் வாழ்கின்ற பிள்ளை சிற்றம்பல வேடமாக பாலுக்கு நஷ்டம் பயிர வல்லானுக்கு பல்லாண்டு கூறுடுவேன் அருபமும் உருவமாகிய நாதியாய் பலவாய் ஒன்றாயே பிரமமாயே நின்ற ஜோதி புலம்பதோர் மேனியாக முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் குய்ய கும்பகருதமணி கசிவாகி உன் கடலில் தனமுத துணர்கூறிய எம்மரசது வருகை பலகாலும் எந்த உயிர் காதரவு தருவாயே தம்பிதனக்காகவன தலையோனே தந்தைவனத்தால் அருகை கனியோனே அந்த நமக்கான நிலை பொருளோனே 5 கரத்தானை முகம் விடுமானே வன்முகில் வளாது பெய்க மறிபடம் துறக்க மன்னன் கோள்முறை அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கலம் நச்சவம் வெல்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதிபதியே எங்க ஆடியோசனை போட்டி சுகமே சுக ஆடிடவே गौरी कल्याण वैभोगमे लक्ष्मी कल्याण वैभोगमे वसुदेव तपपाल असुर गुरकाला शशिवदन रूपिणी सत्यभामलोला गौरी कल्याण वैभोगमे उमाकोमलहस्ताभ्यां सम्भावितललाढकम् प्रबोधये
முருகனுக்கு அரோகரா 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 முன்னணி வாழும் பண்டீரவு சேனா சுப்பிரமணிய பரமேஸ்வரருக்கு அரோகரா மகாதேவா. எல்லாம் வல்ல எம்பெருமான் மெய்யடியார்களே, இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் நிறைவேற்று முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் எல்லாம் இன்றைய தினம் பல இடங்களில் இருக்கின்ற முருகனுக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற ஒரே நேரத்திலே அனைத்து பக்தர்களும் வழிபடுகின்ற ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். நாங்கள் எங்கிருந்தாலும் எந்தெந்த ஊர்ல இருக்கின்ற தெய்வங்களோ, திருச்செந்தூர்ல இருக்கின்ற முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்கின்ற முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, நாங்கள் நினைத்து கும்பிடுகின்ற போது அவருடைய அருள் நமக்கு கிடைப்பதிலே எதுவித ஐயமும் இல்லை. சூரியன் இருக்கின்றது ஆகாயத்திலே, எங்கேயோ இருக்கின்றவர்கள் எல்லாம் சூரியனை பார்க்கின்றார்கள். அதை போன்று இறைவனும் அப்படித்தான். எங்கெங்கு நாங்கள் இருந்தாலும் எங்கெங்கு இருந்து வழிபடுகின்றோமோ அவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்தார். ஆகவே ஒரு மனிதன் தனது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எப்பொழுது ஒருத்தன் சந்தோஷமா இருக்கின்றானோ அப்பொழுதுதான் அவரிடத்திலே நாங்கள் வரங்களை பெறலாம். அதே போன்று முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் நிறைவேற்றி ஆனந்தமாக திருக்கல்யாண வைபவத்திலே இருக்கின்ற போது நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் இந்த விரதம் இருந்த பிரார்த்தனைகளை எல்லாம் மனதினாலே நினைப்பதினாலும் அவரிடத்திலே வேண்டுவதனாலும் அவர் அந்த சந்தோஷத்திலே எங்களுக்கு தந்து விடுவார். ஆகவேதான் இந்த சூரபத்மனானவனை அழித்ததாலே சூரசம்ஹாரம் நிறைவேற்றி தேவர்கள் எல்லாம் முழுகி தோய்ந்து சிவபூஜை செய்து அன்றைய தினம் மதிய போஜனங்கள் ஒன்று விட்டு இருந்தா போலே யோசித்தார்களாம். ஐயோ, முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் முடிந்து நாங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கின்றோம். ஆனால் முருகப்பெருமானுக்கு நாங்கள் கல்யாணம் செய்து வைக்க வருமே, விட்டால் அட்டமி நவமி வந்து விடும் என்று சொல்லிவிட்டு திடீரென அவருக்கு திருமணம் செய்தார்களாம். அதனாலே அங்கே தெய்வயானே அவருக்கு திருமணமாக செய்யப்பட்டது. இந்த வள்ளி தெய்வானையை எப்படி உருவாக்கினார்கள் என்றால், முருகப்பெருமான் அங்கே சரவண பொய்யிலே பிறந்து அங்கே இருக்கின்ற போது அங்கே உமாதேவியார் சென்று அந்த 6 குழந்தைகளை கட்டி அணைத்த போது 6 முகமாக ஆகினார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த குழந்தையை தூக்குவது என்று தெரியாமல் நம்பிய 6 குழந்தைகளையும் சேர்த்து ஒன்றாக பிடித்ததினாலே ஆறுமுகமாக ஆனார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று அங்கே வந்த மகாவிஷ்ணு மாமன், தாய் மாமன், அவர் பார்த்துவிட்டு மறுமனை பார்த்துவிட்டு ஆனந்தத்திலே அவருடைய 2 கற்களில் இருந்து 2 சொட்டு நீர் விழுந்ததாம். அந்த நீரினாலே உருவாகினவர்கள் தான் இந்த வள்ளி தெய்வானை. பிறகு அவர்கள் இப்படி பிறக்க வேண்டும் என்று இருந்ததினாலே தான் பிறகு வள்ளி வேடுவ குளத்திலே பிறந்து தைப்பூச திருநாளிலே வள்ளியை திருமணம் முடித்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த சூரசம்ஹார திருக்கல்யாண வைபவத்திலே தைப்பூசத்திலே அதாவது வள்ளிக்காக திருக்கல்யாண வைபவம் செய்வதில்லை. சில கோயில் வழியிலே தைப்பூச திருவிழா நடைபெறுகின்ற மகோத்சவம் நடைபெறுகின்ற கோயிலிலே வேட்ட திருவிழா என்று வள்ளியோடு முருகன் வேட்டைக்கு சென்று வருவார். வந்தவுடன் அங்கே 8 குடி ஈசல் படிக்கப்பட்டு கதவு திறக்கப்பட்டு பின்பு அங்கே வேட்ட திருவிழா நடைபெறும். ஆனால் அப்படி உள்ள முருகன் ஆலயங்களிலே அப்படி நடைபெறும். அல்லாவிட்டால் இப்படியான இந்த சூரசம்ஹார உற்சவம் நிறைவேற்றி திருக்கல்யாணத்திலே 2 சுவாமிகளுக்கும் அந்த வைபவத்தை செய்வார்கள். ஆகவே அந்த வகையிலே நாங்கள் வள்ளி தெய்வானைக்கு திருமணம் செய்து அவர்களுடைய ஆசையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே முருகப்பெருமான் நமக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும், நல்ல கல்வியை தர வேண்டும், நல்ல செல்வத்தை தர வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்வதோடு முருகப்பெருமானை எதற்காக எல்லோரும் கந்தசட்டி விரதத்தை மிகவும் விருப்பமாக வயது போனவர்கள் எல்லாம் பிடிப்பார்கள் என்றால் முத்தியை தரக்கூடியவன் முருகப்பெருமான் தான். எந்த தெய்வத்துக்குமே படிக்கப்படவில்லை பாட்டிலே. முருகப்பெருமான் தான் முத்தியை தரக்கூடியவர். நாங்கள் அவரிடத்திலே நல்லாக அன்பாக அவரிடத்திலே பணிந்து நாங்கள் வழிபாடு செய்தவர்கள் பக்தி பூர்வமாக நிச்சயமாக எங்களுக்கு அடுத்த முக்கியம் தான். நமக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாது. அடுத்த பிறவி நாங்கள் செய்கின்ற பாவத்தினாலே ஏதாவது இந்த மணிக்கவாசகர் சொன்னது போன்று சிவபுராணத்திலே புல்லாகி கூடாகி புழுவாகி பறவையாகி பல்லுருவமாகி பறவையாய் பாம்பாகி கண்டாய் மனிதனாய் பேயாய் கரங்களாய் என்று எத்தனையோ பிறவி எடுக்கின்றோம்.
அந்த பிறவியிலே முக்தியான இந்த மனித பிறவி எங்களுக்கு ஆரணியை தந்திருக்கின்றார் இறைவன். அவனை நாங்கள் வழிபாடு பக்தி பூர்வமாக நாங்கள் ஒரு நேரம் சாப்பிடுவது, 2 நேரம் சாப்பிடுவது, பால் பழத்தோடு இருப்பது, தீர்த்தத்தோடு இருப்பது எல்லாம் இல்லை. உண்மையான பக்தி பூர்வமாக அவனிடத்திலே எங்களோட மனதை காதலாகி கசிந்து கண்ணீர் மணியன் காதல் அப்படி ஒரு காதலியை நாங்கள் அப்படி காதலிக்கின்றோமோ, அவனிடத்திலே போல் கதைக்க வேணும், அவனையே சிந்திக்கின்றோமோ, அதே போன்ற அந்த முருகப்பெருமானை நாங்கள் காதலிக்க வேணும், சிந்திக்க வேணும், அவரை மனதிலே தியானிக்க வேணும். நாங்கள் உண்மையிலே கந்தசக்தி விரதப்பட்டால் இந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த காலத்திலே பார்த்தால் தெரியும், பெரியவர்கள் எல்லாம் கோயில் வாசலிலே துண்டை போட்டு விட்டு படுத்திருப்பார்கள். கோவிலிலே அபிஷேகம் நடைபெற்று கொடுக்கின்ற தீர்த்தத்தை குடித்து போட்டிருப்பார்கள், அல்லது மிளகு தண்ணியை குடித்து போட்டிருப்பார்கள். முருகாண்டு கந்த புராணத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த காலத்திலே இந்த ஆலயங்களிலே கந்தசக்தி என்றால் போலும் கந்த புராணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை எல்லாம் பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. இருந்தாலும் இந்த கலியுகத்திலே உணவு நாங்கள் செய்வதனாலே நிச்சயமாக இறைவனுடைய திருவருள் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. ஆகவே அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து இன்புற்று வாழ்வதற்கு முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திப்போமாக. ஹர ஹர நம பார்வதே பதே, ஹர ஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்வாய் எல்லோரும் வாழ்க. வழிபடணும். பிடிக்காதனருமை கொள்ளமை கேட்டறிஞர் படிப்போடு தானத்தாடி பாலிபாடு மாவர் கடிக்கான பதிவார அருளில் மீது கொடை பாடி வீணப்பையில் வலுதான முறையிறை பொம்மை கொள்ளமை கேட்காரியாது படி கொடு தானதாடி வழிபாடு மாவர கடிக்கான பதிவர அருளில் மீது கொடை வடிவினர் வயல் வாழே பல முறையே. வேல்முருகா 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 கந்தா கடம்பா வேல்முருகா கந்தா கடம்பா வேல்முருகா என் கதிர்கமலேனா வேல்முருகா என் கதிர்கமலேனா வேல்முருகா 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 அம்மையும் நீதான் வேல்முருகா அம்மையும் நீதான் வேல்முருகா என்னையனும் நீயே வேல்முருகா என்னையனும் நீயே வேல்முருகா 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 சூரசம்ஹாரா வேல்முருகா சூரசம்ஹாரா வேல்முருகா என் சுப்பிரமணியனே வேல்முருகா என் சுப்பிரமணியனே வேல்முருகா 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 வேல்முருகா
வேல் முருகா மல் மருகா வா வா தன்முகா வேல் முருகா மல் மருகா வா வா தன்முகா வேல் முருகா மல் மருகா வா வா தன்முகா கால் பிடித்தேன் காத்தருள வா வா தன்முகா கால் பிடித்தேன் காத்தருள வா வா தன்முகா நாள் வேத பொருளானாய் நாதால் 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 தன்முகா நல்லதெல்லாம் முன்பாய் கொண்டாய் நாதால் தன்முகா நல்லதெல்லாம் முன்பாய் கொண்டாய் நாதால் தன்முகா வேல் முருகா மால் மருகா வா மால் தன்முகா வேல் முருகா மால் மருகா வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா ஆறுபடை வீணுடையாண்டவா தன்முகா ஆறுபடை வீணுடையாண்டவா தன்முகா ஆறுபடை வீணுடையாண்டவா தன்முகா ஆறுபடை வீணுடையாண்டவா தன்முகா ஆனந்தமே அற்புதமே ஆண்டவா தன்முகா ஆனந்தமே அற்புதமே ஆண்டவா தன்முகா வேறுதலை தருபவனே தேவா தன்முகா வேறுதலை தருபவனே வேலா தன்முகா வேறுதலை தருபவனே வேகா தன்முகா வேறுதலை தருபவனே வேலா தன்முகா சிங்கார ஓங்கார சீலையே தன்முகா சிங்கார ஓங்கார சீலையே தன்முகா முருகா மால் மருகா வா வா தன்முகா முருகா மால் மருகா வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா நாடு மாலை அணிவாக நாயகா தன்முகா நாடு மாலை அணிவாக நாபா தன்முகா நாடு மாலை அணிவார் நாயகா 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 தன்முகா நாதவேத பொருளானாய் நாயகா தன்முகா நாதவேத பொருளானாய் நாயகா தன்முகா நால்வேத பொருளானாய் நாயகா தன்முகா நால்வேத பொருளானாய் நாயகா தன்முகா ஏதுமையில் வாழனே என்றலே தன்முகா ஏதுமையில் வாழனே என்றலே தன்முகா ஏதுமையில் வாழனே என்றலே தன்முகா ஏதுமையில் வாழனே என்றலே தன்முகா நீரணிந்தோர் வினை போற்றும் நீரனே தன்முகா நீரணிந்தோர் வினை போற்றும் நீரனே தன்முகா முருகா மால் மருகா வா வா தன்முகா முருகா மால் மருகா வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா கால் பிடித்தோம் காத்தருள வா வா தன்முகா ஆடு பண்ணி தன்
தந்திடுவாய் பண்டிதா சண்முகா பாடுபடி தந்திடுவாய் பண்டிதா சண்முகா மக்களுடன் கூடிடுவாய் முத்தனே சண்முகா மக்களுடன் கூடிடுவாய் முத்தனே சண்முகா ஆடும் செல்வ கொடியழகா ஆண்டவா 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 சண்முகா அடியருள்ள துணையமல்ல ஆனந்தா சண்முகா அடியருள்ள துணையமல்ல ஆனந்தா சண்முகா வெகுருகா மமுருகா வாவா சண்முகா வெகுருகா மமருகா வாவா சண்முகா வெகுருகா மல்மருகா வாவா சண்முகா வெகுருகா மல்மருகா வாவா சண்முகா கால்பிடித்தோம் காத்தருள வாவா சண்முகா கால்பிடித்தோம் காத்தருள வாவா சண்முகா வீடு நாடு வென்றிருந்தால் வேண்டினேன் சண்முகா வீடு நாடு வென்றிருந்தால் வேண்டினேன் சண்முகா வீரதூர குடல் பிடித்த வேலனே சண்முகா வீரதூர குடல் பிடித்த வேலனே சண்முகா ஓடும் மனமுனையாட வாழிவா சண்முகா ஓடும் மனமுனையாடனே சண்முகா ஒருவனே அம்மா சண்முகா ஒருவனே எடுத்த வித்தனே சண்முகா எல்லையில்லாதவனே காந்தா சண்முகா எல்லையில்லாதவனே சண்முகா எல்லையில்லாதவனே காந்தா சண்முகா எல்லையில்லாதவனே காந்தா சண்முகா எங்குமுறை அன்புருவை முருகா சண்முகா எங்குமுறை அன்புருவை முருகா சண்முகா பிள்ளையிலே ஆடும் தேவி பாலகா சண்முகா பிள்ளையிலே ஆடும் தேவி பாலகா சண்முகா திருத்தலமை குலக்கோடியை கொண்டவா சண்முகா திருத்தலமை குலக்கோடியை கொண்டவா சண்முகா முருகா மால் மருகா பாவா சண்முகா முருகா மால் மருகா பாவா சண்முகா கால்பிடித்தோம் காத்தருள பாவா சண்முகா கால்பிடித்தோம் காத்தருள பாவா சண்முகா உள்ளையெல்லாம் கருண படம் தந்திட்டாய் சண்முகா உள்ளையெல்லாம் கருண படம் தந்திட்டாய் சண்முகா உத்தரித்தோம் மக்கள் முன்னே வந்திட்டாய் சண்முகா உத்தரித்தோம் மக்கள் முன்னே வந்திட்டாய் சண்முகா கல்லை ஒத்த மனம் முருக கருணை செய் 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 சண்முகா நல்ல நேரத்திலும் பொழிக்க ஓடிவா சண்முகா நல்ல நேரத்திலும் பொழிக்க ஓடிவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா கால்பிடித்தோ காத்தருள வாவா சண்முகா கால்பிடித்தோ காத்தருள வாவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா முருகா மருகா வாவா சண்முகா கால்பிடித்தோ காத்தருள வாவா சண்முகா கால்பிடித்தோ காத்தருள வாவா சண்முகா கால்பிடித்தோ காத்தருள வாவா வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு அன்பருக்கு அன்பனே நிவாவா முருகா அன்பருக்கு அன்பனே வாவா முருகா ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா அன்பருக்கு அன்பனே நிவாவா முருகா அன்பருக்கு அன்பனே வாவா முருகா ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா
ஜோதியே நிவாவா முருகா இன்பமய ஜோதியே நிவாவா முருகா இன்பமய ஜோதியே நிவாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா அந்தருக்கு கண்டதே வாவா முருகா அந்தருக்கு அந்தனே நிவாவா முருகா ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா ஆறுபடை வீடுடையாய் வாவா முருகா இன்பமய ஜோதியே வாவா முருகா இன்பமய ஜோதியே நிவாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா ஈசனுமை பாலகனே வாவா முருகா உலகநாதன் மருமகனே வாவா முருகா உலகநாதன் மருமகனே வாவா முருகா உமக்கருள் புரிந்தவனே வாவா முருகா உமை கருள் புரிந்தவனே வாவா முருகா உலகநாதன் மருமகனே வாவா முருகா உலகநாதன் மருமகனே வாவா முருகா உமக்கருள் புரிந்தவனே வாவா முருகா உமை கருள் புரிந்தவனே வாவா முருகா எட்டு கூடி வேலவனே வாவா முருகா குடி வேலவனே வாவா முருகா எதுமையில் ஏறி வாவா முருகா வேலுமையில் ஏறி வாவா முருகா எட்டு கூடி வேலவனே வாவா முருகா குடி வேலவனே வாவா முருகா எதுமையில் ஏறி வாவா முருகா ஒருங்கு ஓடி கரியவர் நிலவல்லாவிய நிர்மணி வேணியர் அழகு சூரியர் அம்பலத்தார்வார் மனசிலம்பரி வாட்டி வழங்குவார் ஓம் நம பார்வதி பரிய தன்னாதி சிவனே போற்றி மயில் ஏறி வாவா முருகா ஐங்கரனே கிளையவனே வாவா முருகா ஐங்கரனே கிளைவனே வாவா முருகா ஆறுமுக வேலவனே வாவா முருகா ஆறுமுக வேலவனே வாவா முருகா ஐங்கரனே கிளையவனே வாவா முருகா ஐங்கரனே கிளைவனே வாவா முருகா ஆறுமுக வேலவனே வாவா முருகா ஆறுமுக வேலவனே வாவா முருகா எட்டு குடி வேலவனே வாவா முருகா குடி வேலவனே வாவா முருகா மயில் நீ வாவா முருகா பெருமையில் ஏறி வாவா முருகா பொய்யாரி வல்லிலோட வாவா முருகா பொய்யாரி வள்ளிலோட வாவா முருகா பொய்யாரி வல்லிலோட வாவா முருகா பொய்யாரி வள்ளிலோட வாவா முருகா ஓங்கார தத்துவமே வாவா முருகா ஓங்கார தத்துவமே வாவா முருகா ஓங்கார தத்துவமே வாவா முருகா ஓங்கார தத்துவமே வாவா முருகா அவை குமரேசிதவா வாவா முருகா அவ்வை உபதேசித்தவா வாவா முருகா அவை குமரேசிதவா வாவா முருகா அவ்வை உபதேசித்தவா வாவா முருகா அகில லோக நாயகனே 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 வாவா முருகா அன்பருக்கு அன்பனே நீ வாவா முருகா அன்ப
அப்பனுக்கு அன்பனே நிவா முருகா ஆறுமுகவேலவனே ராமா முருகா ஆறுமுகவேலவனே வா முருகா ஆறுமுகவேலவனே ராமா முருகா ஆறுமுகவேலவனே வா முருகா ஆறுபடை வேலவனே ராமா முருகா ஆறுபடை வேலவனே வா முருகா ஆறுபடை வேலவனே ராமா முருகா ஆறுபடை திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா வடிவேலன் துணையே வேல் முருகா திருநீர் என்னை காக்கும் வடிவேலவா வடிவேலன் துணையே வேல் முருகா வடிவேலன் உங்கள் நாமம் எந்த நாளும் வடிவேலவா துணையே எந்த நாமம் எந்த நாளும் வடிவேலா ஓ முருகா ஓ முருகா ஓ வடிவேலா ஓ முருகா சரவண வடிவேலா என்னை காக்கும் வடிவேலா வடிவேலன் துணையே முருகா தந்தையல்லவோ பார்வதி அம்மாவும் தாயல்லவோ பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இங்கு இச்சையெல்லாம் மேல் வைப்பேன் எனக்கு எள்ளளவும் மையமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இங்கு இச்சையெல்லாம் மேல் வைத்தே எனக்கு எள்ளளவும் மையமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே இங்கு சச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இங்கு இச்சையெல்லாம் மேல் வைத்தே எனக்கு எள்ளளவும் மையமில்லையே எள்ளளவும் மையமில்லையே நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன் அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் நீ செஞ்சிலம்பு கொச்சிடவா மருகா செவன் மயில் மீரா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இங்கு இச்சையெல்லாம் மேல் வைத்தேன் எனக்கு எள்ளளவும் மையமில்லையே அறுபடை
எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ அருமையில் வருவாய் உள்ளாரெங்கும் நிறைந்தவனே அலைகடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்னே வைத்தே எனக்கு எள்ளளவும் ஐயமில்லையே அடி வைத்துள்ளழகான நடை வைத்து விளையாடோடி இன்னொரு சேரவா முருகா அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாடோடி முருகா இன்னொரு சேரவா முருகா சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட குமரா காணும் ஆசை காணும் உண்டாட உடலிங்கு கல்லாட கல்வி பயிற்று அழகான நடை பயிற்று விளையாட ஓடி இன்னொரு சேரவா தாய்த்தாட உடலிங்கு தந்தாட வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடி வா என்னோடு சேரவா முருகா என்னோடு சேரவா முருகா என்னோடு சேரவா முருகா எதற்கும் இடம் உண்டு அருள் மனதும் முருகன் மலவடி எனக்கும் இடம் உண்டு அருள் மனதும் முருகன் மலவடி இடம் உண்டு அது மனசு முருகன் மலவடி எனக்கு உடன் உண்டு ஆடும் மகிழே அதில் அழகிய தோகை உள்ளவர் ஆடும் மகிழே நீ அழகிய தோகை உள்ள நான் உள்ள வேண்டும் தோகை அந்த உறவு கண்டே நாகையினால் எனக்கு இடம் உண்டு அது மனதும் முருகன் மலவடி மறுநாளும் திருச்செந்தூரி மன்னாவே ஒரு மரமானாலும் பணம் சோலை மரமாவே கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே கண் கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே யூடியூப் யூடியூப் அடிச்சு போட்டு வேண்டாம் வீடியோல தமிழ்
மனப்பித்தானாலும் முருகன் அருளாலும் தாவே ஒரு மரமானாலும் பழமொழி தோலை பரமாவே கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே புல்லானாலும் முருகன் அருளாய் பூவாவே வந்தாவே ஒரு மரமானாலும் பரம சூளை பரமாவே